பாத்துங்க, பத்திரமா பேசி சமாளிங்க. நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? வாடா உட்காரு. ஏன் இவ்வளோ அவசரமா கூப்பிட்டீங்க? உனக்கு என் ஃப்ரெண்டு சோமசேகர் அங்கிள் தெரியும்ல? அவர் பையன் ஆதி, தங்கமான பையன், அமெரிக்காலேருந்து வந்திருக்கான். அதான் அவனுக்கு உன்னை பேசலான்னு. எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு 100 வாட்டி படிச்சு சொல்லியிருப்பேன். இப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க. ஹலோ அங்கிள். வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய். இவங்க தான் யமுனாவா? மை டாட்டர். நாங்கள் யமுனாவுக்கு எதுவும் சொல்லலை, அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருக்கிறா. கொஞ்சமா? ஸோ வாட், கேண்டடா இருக்கும்போது தான் கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ் எஸ். என்னங்க, சரி நம்ம கிளம்பலாமா? நீங்க பேசுங்க. கிளம்பு. நான் கிளம்புறேன். அங்கிள். ஆல் தி பெஸ்ட். வாங்க. யமுனா குட்டி, கொஞ்சம் பார்த்து பேசுமா? ஓகே பாய். ஓகே. ஸோ யமுனா, உங்களை பற்றி சொல்லுங்க. மிஸ்டர் ஆதி, திஸ் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பா அம்மா அதிக பிரசங்கித்தனமாக இதை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. லுக் யமுனா, எனக்கு இந்த மேரேஜ் மொனோகாமி இன்ட்ரெஸ்டே இல்லை. இருக்கிறது ஒரு லைஃப், அதுலேயும் யூத், ஜஸ்ட் 15 or 20 years. லெட்ஸ் ஜஸ்ட் கெட் மேரிட். அதுக்கப்புறம் நீ என் கூடயோ நான் உன் கூடயோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோ ப்ரெஷர். என்ன? லுக் மிஸ்டர் ஆதி, தேங்க்ஸ் ஃபார் தி ஆஃபர். எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தான், ஆனால் அதுக்காக இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நோ. என்னோட ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆஃபீஸ் மேட்ஸோட பசங்களோட ஆஃபீஸ் பார்ட்டியில் நீ கல்யாணம் பண்ணாமல் பண்ணுறதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம்ல. வாட் யூ சே? ஹே, எங்கே ஓடுற? நீ மீடியாவில் தானே இருக்க. 4-5 பேரோட இருக்காமல் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பியா? எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுற? அது எப்படி? கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஊர் மேயணும், முடியாதுன்னு சொன்னால் என் கேரக்டர் குறை சொல்லணும். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற பொம்பளைங்க கூட வெளியே போய் நிம்மதியாக வேலை செய்ய முடியல. உன் அப்பா அம்மா ரிட்டையர்மெண்ட் காசெல்லாம் செலவு பண்ணி அமெரிக்கா அனுப்பி உன்னை படிக்க வச்சதுக்கு பேசாம 15 பொண்ணுங்களை வாங்கி உன்னை மேய்க்க விட்டுருக்கலாம். அவங்க மேல எனக்கு இன்னொரு கோவம் இருக்கு. உனக்கு ஆதின்னு பேர் வச்சதுக்கு பதிலா எவ்வளவு நேரம் தூங்குவ நீ? யமுனா, ஏய் எனக்கு எங்க போயிருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. நீ டென்ஷன் ஆகாத, ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம். இன்னொரு ரூமுக்கு நீ பெயிண்டே அடிக்கல. கண்ணு தென்னால கரெக்டா மூஞ்சில காரிச்சு போகுது. இது யாரு? ஆண்டவன் சைடா வச்சுக்கிறான் மூஞ்சிய. அடா நம்ம யமுனா இவ்வளவு நாளா பாட்டி தொலை தாங்க முடியல, இப்ப பேத்தி வேற வந்துச்சா. டேய், நல்ல மரியாதை. என்னடா இங்க பிரச்சனை? வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்கலாம் வீட்டுக்கு. வருஷம் ஃபுல்லாக பெயிண்ட் அடி சொல்லுது உன் பாட்டி. அங்கடி இங்கடின்னு சொல்லுது. வரேன் என்ன வச்சுட்டு போறானுங்க. இன்னும் ஒரு ரூம் பாக்கி இருக்கு. நான் என்ன பெயிண்ட் அடிக்கவா? நீ ஆர்டிஸ்டா? செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்க பிகாசோவை கூட்டு வருவாங்க. யார் அந்த பிகாசோ? பாட்டி கிட்ட நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க. எங்க பெயிண்ட் பாவாடை முருகனோட பெரிய ஆளாவன் கண்டல்ல சொத்து எப்படி கரெக்ட் பண்ற வேண்டியதுதான். பல வருஷம் கழிச்சு நேத்தெல்லாம் நீ தாண்டா என் உலகம், ஒன்று விட்டா யாருமே இல்லடான்னு சொல்லிச்சு. இன்னைக்கு பேத்தி பார்த்தோன்னே பால் பொங்குற மாதிரி பொங்குது பாரு. இதுல டெய்லி எருமாடு குளிப்பாட்டுற மாதிரி தேங்காய் நாரெல்லாம் போட்டு குளிப்பாட்டினேன். டேய் குண்டா, கொழுக்கட்டையெல்லாம் பாம்பு வச்சு கொடுத்துருவேன். போடா போய் சமையல பாரு. வச்சாலும் தின்னுவேன் நானு. நீ சாப்பிடுவேன். பாட்டி, நீ என்னமா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் உனக்கு இருக்கும். சுடுகாடு வருமா தான் பார்த்துன்னுக்குறேன். டெய்லி மோளக்கார வேற போன் பண்ணுகிறான். சாவ மாட்டிய சங்கூதுரன்ல இருந்து டான்ஸ் ஆடலாம் வெயிட்டிங். நீ ஆடலாமா? சரி, இப்ப மட்டும் உங்க அப்பா எப்படி விட்டாரு? அவர் எங்க விட்டாரு? நானே ஓடி வந்துட்டேன். வை, எனி ப்ராப்ளம்? அது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் பாட்டி. சரி, குல பசி, உன் கையால ஏதாவது சாப்பிடக்கூடாது. 10 நிமிஷம். சரி வா.